ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு நெருங்கும் வேளையில் வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேனா உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக மட்டும்தான். ஏன்னா யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நான் உரிய நேரத்தில் கைகளில் உனக்காக ஒப்படைக்கணும் தான் ஓடி வந்திருக்கேன். கோடிக்கணக்கில் வாழ்கிற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் யாராவது ஒருத்தர் கோடியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் என் அன்பையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் நான் கொடுப்பது வழக்கம். அப்படிதான் இப்போ உனக்கு அந்த நல்ல நேரம் வந்ததால் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து உன்னை முழுசாக ஆசீர்வதிச்சு உன் கைகளில் உனக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ என்கிட்ட எவ்வளவோ விஷயங்களை கேட்டுக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்த. ஆனால் கேட்டது எதுவுமே கிடைக்கல, ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலைன்னு ரொம்ப மனம் சோர்ந்து போய் இருந்தாயல்லவா? இதோ அனைத்தையும் இனிமே உனக்கு எந்த தாமதமும் செய்யாமல் சரியான நேரத்தில் கொடுத்த அருள் புரியணும்னு இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துட்டேன். உனக்காக இப்போ நான் கொடுக்க போகிறது எல்லாமே உன் வாழ்க்கையை சிறப்பாக்கும் விஷயங்களாகவே இருக்கும். ரொம்ப நாளாக நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தரதான் இந்த இரவு பொழுதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். யாரெல்லாம் உன்னை கஷ்டத்தில் தள்ளி விட்டு நீ கஷ்டப்படுறதையும் கண்ணீர் வடிக்கிறதையும் பார்த்து சந்தோஷப்படலாம் நினச்சாங்களோ அவங்க முன்னாடியே உன்னை சந்தோஷத்தில் மூழ்கடிக்க போகிறேன். நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படியும் உன் வாழ்க்கை சந்தோஷத்தில் நிறைஞ்சு வழியும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேனேன்னு செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். எதை எப்போ எப்படி நடத்தி கொடுக்கணும் முடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வராகி அம்மா நினச்சேனா என்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் கூட நீ கேட்டதை எதுக்காக நான் உனக்கு கொடுக்காம தாமதப்படுத்துகிறேன்னு யோசிக்கிறியா? ஏன்னா நீ கேட்டதை இப்போ நான் உனக்கு கொடுத்தாதான் அது சரியாக வரும்னு உன் தலைவிதி எழுதப்பட்டிருந்தது. யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு நான் எழுதி வச்ச கணக்குப்படிதான் இத்தனை நாளாக உனக்கு கொடுக்காத அந்த அதிர்ஷ்டத்தையும் அற்புதமான நல்ல வாய்ப்பையும் இப்போது உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இனிமே உனக்காக நீ ஆசைப்பட்ட அத்தனையும் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். நீ எதை யோசித்து மன வருத்தம் கொள்கிறாய் என எனக்கு புரியுது. நீ எதுக்காகவும் மனம் தளராதே. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகுது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்துட்றேன்னு செல்லமே. நீ என்னதான் உன் வேலையை சரியாக செஞ்சாலும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் முயற்சி செஞ்சாலும் உன் மனசுலையும் உன் முகத்துலையும் ஒரு தெளிவு இல்லாமல் ஏதோ ஒரு பாரம் உன்னை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கிறது எனக்கு புரியுது. முதல்ல அந்த மன பாரத்தை இறக்கி வை. இந்த வராகி அம்மா என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லா வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எல்லா விஷயங்களையும் நீ நினச்சதை விட மிக சிறப்பாக விரைவாக வெற்றிகரமாக இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இனிமே உன் முகத்தில் ஒருபோதும் சோகம் இருக்கவே கூடாது. உன் வாழ்க்கையில் சில பேர் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை பற்றி தப்பாகவே நினைக்கிறவங்களா இருக்காங்க பற்றியா? அவங்கள தாண்டி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை பற்றி எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னை யார் புரிந்து கொண்டாலும் இல்லாவிட்டாலும் கடைசி வரைக்கும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே அன்பு செலுத்தி உன்னை இறுக்கமாக பிடித்து உன்னை தூக்கி அள்ளி அரவணைச்சு உன்னை வழிநடத்தி வாழ வைக்கக்கூடிய ஒரே உறவுனா அது இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான். நீ ஏன் மேலே வச்சிருக்க அந்த இறை பக்தியும் இந்த வராகி அம்மா ஓ மேலே வச்சிருக்க அந்த தாய் பாசமும் ஒருபோதும் எந்த விதத்திலும் குறைஞ்சு போகாது. உன்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்ட இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போதைக்கு வேணும்னா உன் கையில் பெருசாக காசு பணம் வசதி இல்லாமல் இருக்கலாம். உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கிற லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம். உனக்கு சொந்தமாக சொத்தோ சுகமோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்கிட்ட காசு பணம் வசதி வேலை சொத்து இல்லைன்னு
எல்லாரும் உன்னை ஒதுக்கி மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்களே, உனக்கு பெருசாக மதிப்பு கொடுக்க மாட்றாங்களேன்னு நீ மன வருத்தம் கொள்வது எனக்கு புரிகிறது என் செல்லமே. கவலைப்படாத, கலங்காத. கூடிய சீக்கிரம் எல்லாமே தலைகீழாக மாறும். இந்த வராகி அம்மா உன் நிலைமையை உயர்த்தி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன். நானே கதின்னு என்னையே நம்பி வந்த உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ எனக்காக ஏதும் செய்ய முடியலையேன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. இந்த வராகி அம்மாவுக்கு யாரும் எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. யாரையும் எதிர்பார்த்தும் இந்த வராகி அம்மா வாழவில்லை. உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். நீ வராகி அம்மா வஜ்ரகோஷம்னு சொல்லக்கூடிய என்னுடைய பேரின் மூலமாகவே நான் உனக்கான அனைத்தையும் அள்ளி கொடுப்பேன். நீ நன்றியோடும் பாசத்தோடும் எனக்காக ஒரு துளி கண்ணீர் வடிச்சா கூட எனக்கு போதும். நான் கண்டிப்பா நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். உன் வேலைகளை நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா ஏன் பொறுப்பில் விட்டுடு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து அடுத்தடுத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. பல சமயங்களில் நீ கீழே விழுகாமல் தடுக்கி விழுகாமல் தவறி போகாமல் உன் வாழ்க்கை பாதையில் நான் தான் உன்னை வழி நடத்தியிருக்கேன். நீ தடமாறி தவறான வழியில் போயிடக்கூடாது. எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்து கடந்து வரணும்னு இந்த வராகி அம்மா தான் உன்னை வழி நடத்தி வாழ வச்சுக்கிட்டு இருந்தேன். தினமும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாகவும் உன் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் மூலமாகவும் உனக்கான வழிகளை காட்டியது நான் தான். எதை செய்யணும், எப்படி செய்யணுன்ற புரிதல்களை உனக்கு உருவாக்கி விட்டேன் அல்லவா? இனிமே நீ எதை பற்றி யோசித்து கவலைப்படாமல் அமைதியாக சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா என்கிட்ட சொன்னீனா என் அருளால் அடுத்தடுத்து நான் உனக்கு வெற்றிகளை கொடுப்பேன். எந்த ஜென்மத்திலும் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சது கூட கிடையாது. அப்படிப்பட்ட உனக்கு ஏதோ ஒரு கர்ம வினை ஆட்டி படைக்குது, உன்னை பாடா படுத்துதுன்னு தானே கவலைப்படுகிறேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நீ சில துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தாலும் இதை நினச்சி வருத்தப்பட வேணாம். ஏன்னா இந்த வராகி அம்மா நான் அல்லவா உனக்கு துணையாக இருக்கேன். என்னை சரணடைந்த என் அன்பு பிள்ளையான உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன். ஒருத்தரை விட்டு கொடுக்கறதுக்கும் விட்டுட்டு விலகி போகிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்குது. சொந்த பந்தமே வேணான்னு நினைக்கிறவங்க யாரையும் போய் கலந்துக்காமல் யாரையும் போய் பேசாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. சொந்த பந்தம் வேணும்னு நினைக்கிறவங்க நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து விலகி போவாங்க. நீ அப்படிதான் எல்லா உறவுகளும் வேணும்னு நினைக்கிற. எல்லாருக்காகவும் எத்தனையோ விஷயங்கள்ல அனுசரித்து போகிற. அமைதியாக பொறுமையாக பேசாமல் இருக்கிற. அவங்க தப்பாக பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும் கூட நீ அமைதியாக நிற்கிறது உறவுகள் வேணுன்ற நல்ல எண்ணத்தோடு தான் எனக்கு தெரியும். திரும்பி பேசவும் சண்டை போடவும் ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் சண்டை போட்டால் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும், பிரிவுகள் வரும்னு நீ அமைதியாக பொறுமையாக போகிறாய் அல்லவா? உறவுகளை யாரையும் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற உன் நல்ல எண்ணத்தை அந்த மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்து பாராட்டும் சூழ்நிலையை இந்த வராகி அம்மா நிச்சயமாக உருவாக்குறேன். உன்னை புரிஞ்சுக்காத உறவுகள் கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரத்தான் போகிறாங்க. நீ மன வருத்தம் கொள்ளும்படியும் வேதனைப்படும்படியும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் எதையும் நடக்க விட மாட்டேன். உன் குறைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மன போராட்டங்களையும் உன் கஷ்டங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இத்தனை காலமாக இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த உனக்கு இனிமே அழகான தருணங்களை அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நான் வரவழைக்கிறேன். எல்லா துன்பங்களும் சரியாகி இனிமே உன் வாழ்க்கையில் இன்பங்கள் மற்றும் நிலை பெற்று நிரந்தரமாக இருக்க போகுது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ எந்த திசையிலிருந்து எதை எதிர்பார்த்தாலும்
அதை நல்ல முறையில் நான் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். நீயும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு மன நிறைவோடு வாழ பழகு. உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்ல முறையில் வெற்றிகரமாக வாழ வச்சு நீ சிறப்பாய் சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருக்கணும். உன் கதறல்களையும் மன கஷ்டங்களையும் நான் அறிவேன். நீ வாழ்க்கையில் எதை பெருசாக நினச்சியோ, எதை விலை மதிப்பற்றது நினச்சியோ, அதை இழந்தாலும் அதைவிட மிகப்பெரிய பல நல்ல விஷயங்களை, விலை மதிப்பற்ற அற்புதங்களை உனக்காக நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இத்தனை நாளாக நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் இன்பங்கள் வந்து சேரும். நீ எதிர்பாராத பல நன்மைகளையும் நீ எதிர்பாராத பல நல்ல செய்திகளையும் கூட இந்த வராகி அம்மா உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ தனியாக படுற கஷ்டங்களும் நீ விடுற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாக போகாது. உன்னுடைய துன்ப துயரங்கள் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களையெல்லாம் விலக்கி காணாமல் போகச் செய்கிறேன். உன் கண்ணீரை தொடச்சி நீ சந்தோஷமாக ஆனந்த கண்ணீர் விடும்படி செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்லதையும் நானே நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வேதனைகளையெல்லாம் போக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகள் எதுவும் வீண் போகாத அளவுக்கு நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் மனசில் இருக்க கவலைகளையும் துன்பத்தையும் இந்த வராகி அம்மா என்கிட்ட ஒப்படைச்சிடு. உனக்கான பாதையை நானே காட்டுவேன். இனிமே உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி நீ கேட்டதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ செய்த நன்மைகளுக்கான நல்ல பலனை நான் கொடுத்தே தீருவேன். எப்போவுமே எந்த மனிதர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க நல்லது செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் அவங்க செய்த செயலுக்கான வினைகள் அவங்க விட்டுட்டு எங்கேயும் போகாது. நீ செய்யும் நற்செயல்களுக்கு ஏற்றார் போல இந்த வராகி அம்மா உனக்கான நன்மையை கொடுக்குறேன். அதே நேரத்தில் தப்பேதும் செஞ்சு கர்ம வினைகளை கஷ்டங்களாக அனுபவிச்சிடக்கூடாது. நம்ம நல்லதையே செய்யணுங்கிறதுல கவனமாக இரு. இந்த வராகி அம்மா என் பிள்ளைகளான உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை ஒருபோதும் நிரந்தரமாக கொடுக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் நான் மாற்றி அமைக்கிறேன். நம்ம தனியாக போராடுறமே நினச்சி கண்ணீர் விடாதே. உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்குறேன். நீ சந்தோஷப்படும் அளவுக்கு மிக பெரிய அளவில் நான் உனக்கான நன்மையை தரப்போகிறேன். நீ எதுக்காகவும் மனம் தளராதே. தடைகளையெல்லாம் அகற்றி உனக்கான வெற்றி கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன். அதன் மூலமாக நீ வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. நீ எதை இழந்தாலும் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. சில விஷயங்கள் உன்னை விட்டு போகுதுன்னா அதை விட சிறந்தது உனக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இதோ இப்போதே இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கு சரியானதையும் சிறப்பானதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். என் ஆசீர்வாதங்கள் மூலமாக நீ கடந்த கால துயரங்களையெல்லாம் மறந்து போயிடுவ. இனி எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக பல நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன். வெற்றியும் வளமும் பெற்று நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் துன்பங்களும் கஷ்டங்களும் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை சிறுசாக நான் மாற்றி தர்றேன். உன் மனசு எந்த அளவுக்கு எல்லாத்தையும் நேர்மறையாக சிந்திக்குதோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் வந்தே தீரும். தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்படாதே. உன்னையும் உன் நம்பிக்கையும் நான் ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். நீ மனசை தைரியமாக வச்சுக்கிட்டினா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ செய்யும் நற்செயல்களுக்கான பலனை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கதானே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் நீ நினச்சது போல் நடக்கலைன்றதுக்காக நீ தோற்று போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களை எல்லாம் இனிமேல் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்.
உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது. உன் வேதனைகள் யாவும் நீங்கி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மாவே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன்.